ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். குளிரும் இரவின் காதல் கனல் அத்தியாயம் 4. குரல் உங்கள் அனிதா காளிராஜ். அறையின் ஒரு முனையில் பாத்ரூம், அதன் அருகே உடை மாற்றும் அறை, அதன் மறுமுனையில் பால்கனி என்று பார்ப்பதற்கே அவ்வளவு ரம்மியமாக இருந்தது அந்த அறை. அறையை சுற்றி பார்த்தவள் தயக்கத்துடனே பாத்ரூம் கதவை திறந்தவள் வாயடைத்து போய் நின்று விட்டாள். ஆத்தி, இது பாத்ரூமா இல்லை மைசூர் பேலஸா? இம்மா பெருசாக இருக்குது. இங்கே மட்டும் 10 பேர் படுத்து தூங்கலாம் போலையே என்று தானாக பேசிக்கொண்டிருந்தாள். காரணம், அந்த பாத்ரூமின் அமைப்பு அப்படி இருந்தது. உள்ளே நுழைந்ததும் பெரிய இடம். அது 2ஆக பிரிக்கப்பட்டு ஒரு ஓரமாக உடை மாற்றுவதற்காக ஸ்க்ரீன் போடப்பட்டிருந்தது. அதன் வலதுபுறத்தில் பெரிய கண்ணாடி பொருத்தப்பட்டிருந்தது. அதனை பார்த்தவள், ஐய சே, இங்கே எதுக்கு கண்ணாடி வச்சிருக்காங்க என்று கூறிவிட்டு பாத்ரூமை கவனிக்கலானாள். கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு பெரிய கண்ணாடி கதவு 2 பக்கமும் திறக்கும்படி இருந்தது. அதனை திறந்து பார்த்தால் பெரிய பாத்டப். அதன் மறுமுனையில் உள்ள கதவை திறந்தால் 2 குழாய்கள், ஒன்று சுடுதண்ணீர், மற்றொன்று குளிர்நீர் வருவதற்கு. பாத்ரூம் போய் சுற்றி பார்த்தவள் இப்போ எங்கே குளிக்கிறது என்று குழம்பி போனாள். பின் பாத்ரூம் கதவை மூடிவிட்டு தன் உடைகளை களைந்தவள் பைப்பை திறந்துவிட்டு குளிக்க ஆரம்பித்தாள். அங்கே இருந்த இந்தரின் சோப்பை பயன்படுத்தி குளித்தாள். ஆஹா, என்ன ஒரு வாசனை என்று அந்த சோப்பை முகர்ந்து பார்த்தபடி குளித்தாள். குளித்து முடித்தவள் தன் பழைய உடைகளையே அலசி பிழிந்து அணிந்து கொண்டாள். தன் பாவாடை தாவணியை அணிந்தவள் இங்கே இருந்த துண்டை தலையில் சுற்றி கொண்டு வெளியே வந்தாள். எங்கு செல்வது என்று தெரியாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். சரியாக அதே நேரம் மாடியில் இருந்து இறங்கி வந்தான் இந்தர். என்ன மேடம், குளிச்சிட்டிங்களா? என்று ஒரே வார்த்தையில் பதிலளித்தாள். அவளை மேலிருந்து கீழே பார்த்தவன், என் கூட வா என்று அவளை பக்கத்தில் உள்ள அறைக்கு அழைத்து சென்றான். எதுக்கு என்று தயங்கியவள் அவன் முறைப்பதை பார்த்துவிட்டு அமைதியாக அவன் பின்னே சென்றாள். மூஞ்சப்பாரு, ஆனால் ஊனா முறைச்சிக்கிட்டே இருக்கிறது என்று வாய்க்குள் முணங்கியபடியே வந்தாள். அவள் முணங்குவதை கேட்ட இந்தரின் உதட்டில் மெல்லிய புன்னகை. அந்த அறைக்குள் சென்றவன் பீரோவை திறந்து ஒரு கவரை எடுத்தான். பின் கதவை மூடிவிட்டு அவளை நோக்கி திரும்பினான். ஆனால் அவளோ உள்ளே வராமல் கதவு இடுக்கில் தலையை மட்டும் உள்ளே நுழைத்து அறையை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். அவள் செயலில் கடுப்பானவன், ஏய் என்ன பண்ற என்று அவளை பார்த்து கர்ஜித்தான். அவன் குரலில் மெல்லிய மனம் படைத்த பெண் அவள் பயந்து விட்டாள். அவளின் பயத்தை பார்த்து தன் கோபத்தை கட்டுப்படுத்தியவன், உள்ளே வா என்று சாதாரணமான குரலில் கூறினான். அவள் அமைதியாக உள்ளே வந்தாள். அவளின் கையில் தான் வைத்திருந்த கவரை கொடுத்தவன், இந்தா இதை போட்டுட்டு வா என்று வெளியேறினான். அதனை பிரித்து பார்த்தவள் கண்கள் வியப்பில் விரிந்தது. அதில் ஒரு அழகான டிசைனர் சாரி இருந்தது. பின் அதனை கட்டிக்கொண்டவள் உள்ளே இருந்த கண்ணாடியை பார்த்து தலைவாரி விட்டு வெளியே வந்தாள். சோபாவில் அமர்ந்து டிவியை பார்த்து கொண்டிருந்த இந்தர் அரவம் கேட்டு திரும்பி பார்த்தான். பார்த்தவன் கண்களில் ரசனையின் சாயல். ஆம், இந்த புடவையில் அவளை பார்த்தவன் கவிழ்ந்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். எவ்வித மேக்கப்பும் இன்றி அந்த புடவையில் தேவதையே இறங்கி வந்தது போல் இருந்தது அவளை பார்ப்பதற்கு. எல்லாம் 2 நொடிகளே. நொடி நேரத்தில் தன் பார்வையை மாற்றியவன் வா என்று முன்னால் நடந்தான். அவன் பின்னால் சென்றவள், எப்போ பாரு பின்னாடி வா பின்னாடி வா என்று முன்னாடியே போறாரு, எங்கே போகிறோம் என்ன ஏதுன்னு சொன்னாதானே தெரியும் என்று முணுமுணுத்து கொண்டே அவன் பின்னால் சென்றாள். கிச்சனில் உள்ள டைனிங் டேபிளிற்கு சென்றவன், உட்காரு என்று கூறிவிட்டு அவள் அருகில் உள்ள இருக்கையில் அமர்ந்தான். பின்பு ஹாட்பாக்ஸில் இருந்து இட்லிகளை எடுத்து அவள் தட்டில் வைத்து சட்னி மற்றும் சாம்பாரை ஊற்றியவன், சாப்பிடு என்று கூறினான். பின்பு அவனுக்கு ஒரு தட்டை எடுத்து வைத்தவன் இட்லியை எடுக்க செல்ல, 1 நிமிஷம் என்று கூறியவள் அவன் என்ன என்று கேட்கும் முன்பே அவன் தட்டில் இட்லியை வைத்து சட்னி மற்றும் சாம்பாரை ஊற்றினாள். ஒற்றை புருவத்தை உயர்த்தி அவளை அவன் நோக்க, நீங்கள் எனக்கு வச்சிங்கல்ல, அதான் நான் உங்களுக்கு வச்சேன், சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்று கூறிவிட்டு அவள் உணவில் கவனமானாள். அவளின் சிறு சிறு செய்கைகளை கூட ரசிக்க ஆரம்பித்தான் இந்தர். இருவரும் சேர்ந்து உண்டு முடித்தனர்.
பின்பு ஹாலில் உள்ள சோபாவில் வந்து அமர்ந்தவன் அவளையும் அமரும்படி சொன்னான். அவளும் அமைதியாக அவன் அருகில் உள்ள சோபாவில் அமர்ந்தாள். சொல்லு. என்ன சொல்ல? அடுத்து என்ன பிளான்? உன்னை எங்கே கொண்டு போய் விடணும்னு சொன்னா போய் விடுவேன் என்றான். அதில் பெண்ணவள் திகைத்து போனாள். இந்தரின் அருகில் இருக்கும்போது மிகவும் பாதுகாப்பாக உணர்ந்தாள். இப்பொழுது அவனை விட்டு செல்ல வேண்டும் என்றதும் அவளை பயம் வந்து கவ்விக்கொண்டது. அவள் நினைவில் பழையவையெல்லாம் ஓட ஆரம்பித்தது. அவள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், அவளை துரத்தும் கழுகுகள் எல்லாம் அவள் நினைவில் ஒரு சேர வந்து முகமெல்லாம் வியர்த்து வடிய ஆரம்பித்தது. அவளின் முகத்தையே கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தான் இந்தர். அவளின் முக மாறுதல்களை கவனித்தவன், மிகா இங்கே பாரு என்று அவளை அழைத்தான். ஆனால் அவன் அழைப்பு எதுவும் அவள் காதில் விழவில்லை. அவள் நினைவுகள் எல்லாம் எங்கோ இருந்தது. வேகமாக எழுந்து அவள் அருகே சென்றவன், ஏய் என்னாச்சு? எதுக்கு இப்படி உட்கார்ந்து இருக்க என்று சத்தமாக கேட்டான். அதில் உணர்வு பெற்றவள் பேந்த பேந்த விழித்து கொண்டு அவனையே பார்த்தாள். அவளை பார்ப்பதற்கு திருவிழாவில் தொலைந்து போன குழந்தை பிறரை பார்ப்பது போல் இருந்தது. என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க என்று கேட்டான். எந்த பதிலும் இல்லை. சரி விடு என்றவன், உனக்கு எப்போ போகணும்னு தோணுதோ அப்போ சொல்லு, அதுவரை இங்கேயே இரு என்றான். உடனே அவளது தலை வேகமாக ஆடியது. அதனை பார்த்து சிரித்தவன் அவள் கண்களை பார்த்தான். அவளும் இந்தரின் கண்களையே பார்த்தாள். அவள் கண்களை பார்த்தவன், என்னை நம்பி இங்கு இருக்க உனக்கு விருப்பமா என்று கேட்டான். எவ்வித தயக்கமும் இல்லாமல் ஆம் என்று தலையை மேலும் கீழுமாக ஆட்டினாள்.